ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபார் பாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 86 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அப்படி இல்லைன்னா என்னோட சேனல் எல்லா எபிசோடுமே அவைலபிளாக இருக்குது, பிளேலிஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். 86ஓட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இங்கே இவங்க ரெண்டு பேரும் பேசிப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்லுவான், நம்ம ரெண்டு பேரும் என்றைக்குமே பிரியக்கூடாது, ஒத்துமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின் சொல்வா, ஆமாம் எனக்கு உன்னை டிவோர்ஸ் பண்ணணும்னு இஷ்டமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ ஹீரோல, ஆமா எனக்கு தெரியும் உன்னால என்ன டிவோர்ஸ் பண்ண முடியாதுன்னு, பட் உன்னோட ஸ்டபன்னஸ்னால தான் நீ போனன்னு எனக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாம நீ என்ன டிவோர்ஸ் பண்ணியிருந்தாலுமே பிரச்சனை இல்லை, எப்படி இருந்தாலும் நான் பின்னாடி தான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின் சிரிப்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், நம்ம மறுபடியும் ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம லைஃபை ரீபில்ட் பண்ணலாம், இந்த வாட்டி லவ் அஃபெக்ஷனால மட்டுமே நம்ம ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின் கேட்பா, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், 187th டே இருக்குல்ல, அந்த டே அப்போ நம்ம கல்யாணம் நடக்கும், நீ தான் என்னோட பிரைடு, அழகான வெட்டிங் ட்ரெஸ்ல நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த வாட்டி லவ் அண்ட் அஃபெக்ஷனோட நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின் சொல்வா, உனக்காக நான் என்ன வேணா பண்ண ரெடியா இருக்கேன். அப்ப ஹீரோ சொல்லுவான், நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டே போயிடலாம், யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல, நீ எது பண்ணாலும் சரி உன் கூட நான் வரத்துக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஹீரோக்கு செம ஹாப்பி ஆயிடும். ஹீரோயினை தூக்கிட்டு சுத்துவான். அப்ப ஹீரோயின் சடனா டல் ஆயிடுவா. அப்ப ஹீரோ சொல்லுவான், ப்ளீஸ் தயவு செஞ்சு சேடா இருக்காத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியும் நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு, நம்ம இந்த லவ்வை வச்சு எல்லாத்தையும் நம்ம கடந்து வரலாம், நார்மலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோயின் சொல்வா, இல்ல இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் என்னால நார்மலா இருக்க முடியல, அதை பத்தி யோசிக்காம இருக்க முடியல, அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு நம்ம டிவோர்ஸ் பண்ணலன்னு தெரிஞ்சா என்ன ஆகும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், இந்த ஹாப்பி மூட்ல அவங்கள பத்தி நான் யோசிக்க வேணான்னு இருக்கேன், நீயும் அவங்கள பத்தி யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல, எனக்கு நீ தான் இம்பார்ட்டன்ட், உன்னை தவிர எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. ஹீரோல, எனக்கும் நீ தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப ஹீரோ சொல்வான், சரிவா நம்ம வீட்டுல போய் உண்மையை சொல்லலாம், நம்ம ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு சொல்லி அவங்கள ஷாக் பண்ணலாவா அப்படி சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடுவான். அப்ப ஹீரோயின்ல ஹீரோ பிடிச்சிட்டு, இல்ல வேணாம், நம்ம கொஞ்ச நேரத்துக்கு தனியா இருக்கணும்னு எனக்கு தோணுது, உடனே சொல்லி பிரச்சனை எதுவும் வேணாம், இப்போதைக்கு நம்ம ரெண்டு பேரும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்பா. ஹீரோவெல்லாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட்ல நம்ம ஹீரோயினை காட்டுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஹார்பர் இருக்குல்ல, அங்கதான் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சீன் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேரும் எவ்வளவு க்ளோஸா வராங்கன்னு சொல்லிட்டு. லிட்டரலி புதுசா லவ் பண்ணவங்க எப்படி எவ்வளவு க்ளோஸா வருவாங்க, இந்த ஒரு செகண்ட் கூட நடந்து வர அந்த மூமெண்ட் கூட அவங்க செப்பரேட்டடா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த சீன் பார்க்கும் போதே செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. அப்போ ஹீரோ சொல்லுவான், இங்கதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஹீரோனுக்கு புரியாது, என்ன சொல்ற நீ அப்படி சொல்லிட்டு கேட்பா. அப்ப ஹீரோ சொல்லுவா, ஆமா நீ இந்த இடத்துலதான் நெட்டுக்குள்ள இருந்த, நீ தெரிய மாட்டேன்னு எப்படி நினைச்ச, ஏன்னா நீ டிரான்ஸ்பரண்டா தெரிஞ்ச, அப்போ உன்னை பார்க்கும் போது என் ஹார்ட் பீட் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு, நீ அவ்வளவு அழகா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். நீ அந்த நெட்ல சிக்கிக்கிட்ட, அதை நான் எடுத்து விடுறப்போ கல்யாணம் அப்போ ஒரு பிரைடோட முகத்தை தூக்கி விடுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் நான் உன்னை பார்த்தேன். அப்போ நான் உன் கண்ணை பார்த்தேன், நீ உன் கண்ணை பார்த்த, டைரக்டா என் ஹார்ட்குள்ள நீ மட்டும் தான் ஃபீல் ஆயிட்ட, அப்பல இருந்து நான் உன்னை நினைச்சிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டார்டிங்ல இருந்து நான் உனக்கு பண்ணது எல்லாத்துக்குமே நான் மன்னிப்பு கேட்கறேன், இது எதுவுமே நடந்திருக்க கூடாது, என்னோட ஃபர்ஸ்ட் லவ் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பா சைலண்டா. அப்ப ஹீரோ சொல்வான், உன்னை நான் தூரத்துல இருந்து இவ்வளவு வருஷமா பார்த்துட்டு இருந்தேன், ஏன்னா அந்த மூமெண்ட் ஃபர்ஸ்டே நான் உன்னை பார்க்கும் போது அப்படியே விழுந்துட்டேன், உனக்கு நடந்த அவ்வளவு கொடுமைக்கும் நான் 1000 வாட்டி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். ஸோ இங்க நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போது அப்ப ஹீரோ சொல்லுவான், வா நம்ம போட் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின்ல, இல்ல ரொம்ப குளிர்து, நம்ம ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. ஸோ ஹீரோல அங்க எடுத்துட்டு போவான். ஒரு கடை இருக்கும், ரோட் சைட் கடை, அது ஹீரோக்கு தெரிஞ்ச கடையா இருக்கும். ஸோ அந்த ஷாப் கீப்பர் கிட்ட அவன் பேசிட்டே அந்த டிஷ் பன் எல்லாம் கேட்பான், எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இந்த சீன்ல டைலாக்ஸ் எதுவுமே இருக்காது, இவங்க ரெண்டு பேரும் ஒரு மெமரிஸை கிரியேட் பண்ற மாதிரி தான் காட்டுவாங்க. ஸோ ரெண்டு பேரும் அழகா சாப்பிடுவாங்க. அதை முடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் டீ குடிக்கிறதுக்காக போவாங்க. அங்க போய் டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் சொல்வா, எனக்கு இப்போதைக்கு வீட்டுக்கு போவேனா, நம்ம எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. ஹீரோ சிரிப்பான். இங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது.
நெக்ஸ்ட் சீன்ல ஜமால் அண்ட் தமத் தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. இந்த பக்கம் ஜமால் சொல்லுவான், ஹீரோ கால் பண்ணா எடுக்கவே இல்ல. எங்க போனானே தெரியல. இவ்வளவு நேரத்துக்கு கோர்ட்டும் முடிஞ்சிருக்கும். இவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து வரி பண்ணுவாங்க. இந்த பக்கம் தமத்தும் வந்து ஹீரோயின் இல்லைன்னு சொல்லிட்டு வரிடா பேசிட்டு இருப்பா. அப்ப வந்து ஹீரோயினோட அம்மா வந்து வருவாங்க. வந்து கேட்பாங்க தமத் கிட்ட, எங்க ஹீரோயின் போயிட்டா, அவளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தமத் சொல்லுவா, எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பா. இங்க இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ அண்ட் ஹீரோயின் வருவாங்க. சோ வரும்போதே அவங்க 2 பேரும் வந்து கையை கோத்துட்டு தான் வருவாங்க. இத பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து லைட்டா ஹாப்பி ஆயிடும், சந்தோஷமாயிடும். அப்போ அவங்க அம்மா கேட்பாங்க ஹீரோயினை பார்த்து, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சிரிச்சுட்டு சொல்லுவாங்க, நாங்க வந்து டிவோர்ஸ் பண்றதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி ஆயிடும். அந்த பக்கத்துல வந்து சித்தியும் அண்ட் அஸ்லியாவும் இறங்கி வருவாங்க. அவங்க 2 பேருக்கும் செம்ம ஷாக் ஆயிடும். அப்போ ஹீரோ சொல்லுவான், நாங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஜமால் இருக்கான்ல, ஓடி போய் தமத்தை ஹக் பண்ணிப்பான். அப்போ நீங்க பாக்கணுமே ஹீரோயினோட அம்மாவோட ரியாக்ஷன். அவங்க திரும்பி பார்ப்பாங்க, இதுங்க 2 ஏன் ஹக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க வியர்டா. ஸோ அப்புறம் தான் இவங்க 2 பேரும் ரிலைஸ் பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஹக் பண்றோம் சொல்லிட்டு 2 பேருக்குமே ஆக்வர்ட் ஆயிடும். அப்புறம் 2 பேரும் நவுண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து தமத் போயிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிப்பா. ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இந்த பக்கம் வந்து சித்தி காட்டுவாங்க. அவ செம்ம கடுப்பாயிட்டு அங்கேருந்து போயிடுவா. ஸோ ஹீரோவும் அதை நோட் பண்ணிட்டு பின்னாடியே போவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. சித்தி அண்ட் ஹீரோவை காட்டுவாங்க. அப்ப சித்தி சொல்வா, உன்னால எப்படி இந்த மாதிரி பண்ண முடிஞ்சுது, நீ ஏன் டிவோர்ஸ் பண்ணாம வந்த, அவ ஹைதரோட பொண்ணு, எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்வா. அப்ப ஹீரோ சொல்வா, ஹைதர் தான் தப்பு பண்ணா, ஹீரோயின் எந்த தப்பு பண்ணல, அவ இன்னோசன்ட். ஏன்னா நீங்க அவளுக்கு பண்ணது நான் எதையும் நான் ஒன்னும் மறக்கல. அது மட்டும் இல்லாம நீங்க தான் என்ன எடுத்து வளர்த்தீங்க, படிக்க வச்சீங்க, எனக்கு அம்மாவும் அப்பாவுமா நீங்க இருந்தீங்க. என்னால என் ஒய்ஃபையும் விட்டு கொடுக்க முடியாது. அவளுக்கு அவளோட மரியாதைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா நான் தான் கேள்வி கேட்பேன். அண்ட் அவகிட்ட ஒரு பவுண்டரி நான் செட் பண்றேன். நீங்க பண்ண எந்த விஷயத்தையும் நான் ஒன்றும் மறக்கல. அவளுக்கு இதுக்கப்புறம் எதுவுமே நடக்கக்கூடாது. அவளை நீங்க மதிக்கணும். இந்த ஃபேமிலியா ஒருத்தையா நீங்க அவளை அக்செப்ட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம நிறைய கெட்டது பண்ணியிருக்கீங்க ஹீரோயினுக்கு. நீங்க அவ்வளோ பண்ணியுமே உங்களோட பிளெஸிங் வந்து எனக்கு வேணும் தான் நான் வந்து உங்ககிட்ட இப்ப பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் சித்தி எதுவுமே பேசாம சைலண்டா இருப்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், சீக்கிரமா அஸ்லே இந்த வீட்டை விட்டு போயிடணும், அவ இங்க இருக்கக்கூடாது, எவ்வளோ சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் சித்தியில, இப்போ என்னால் உடனே அவளை அனுப்ப முடியாது, அனுப்புனா இன்னும் மோசமாயிடும், நான் பொறுமையா பேசி அவளை அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்வா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல சித்தி காட்டுவாங்க. அவ கீழே இறங்கி வருவா ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக. ஸோ ஸ்ட்ரைட்டா வந்து ஹீரோயின் மேல நிப்பா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது, சித்தி ஏன் வந்து என்னை பார்த்து நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அவ வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல தான் இருப்பா நம்ம ஹீரோயின். அப்போ சித்தி வந்து என்ன பண்ணுவா, கையை நீட்டுவா, என்னை கிஸ் பண்ணி வெல்கம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்போ சித்தி சொல்வா, உனக்கு இந்த கஸ்டம்ஸ்லாம் தெரியாதா, ட்ரெடிஷன்லாம் உனக்கு தெரியாதா, உனக்கு தான் டிவோர்ஸ் ஆகல, அப்போ என்ன நீ கிஸ் பண்ணி வெல்கம் சொன்னா தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. இந்த பக்கம் வந்து ஹீரோ சிரிப்பான் லைட்டா. அப்போ வந்து ஹீரோ கண்ணு காட்டுவான், சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஹீரோயினோல, என்னது இது புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து பண்ணுவா. நெக்ஸ்ட்ல தமத் காட்டுவாங்க. அவளுக்கு ஃபோன் வரும். அவங்க அண்ணன் கிட்ட இருந்து நசீர் தான் கால் பண்ணிருப்பான். நசீர் ஃபோன் பண்ணிட்டு சொல்லுவான், என்ன ஆச்சு, ஹீரோயினுக்கு டிவோர்ஸ் கிடைச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த பக்கம் தமட்ல, இல்லைண்ணா அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்றதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப நசீர் கேட்பான், ஏன் நீ கோர்ட்டுக்கு போலியா ஹீரோயின் கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ தமத் சொல்வா, இல்ல எங்க கிட்ட சொல்லாம அவங்க 2 பேரும் வெளியே போயிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து சொல்றாங்க நாங்க டிவோர்ஸ் பண்றதா இல்லைன்னு சொல்லிட்டு. அது எனக்குமே சர்ப்ரைஸ் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமத் சொல்வா. இதை கேட்டு நசீர் செம்ம கடுப்பாயிடுவான். அப்போ தமத் சொல்வா, அண்ணா தயவு செஞ்சு மறந்துடுங்க, ஹீரோயின் என்னைக்குமே உங்களுக்கு கிடைக்க மாட்டா, நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், அவளுக்கு டிவோர்ஸ் ஆனாலுமே அவ வந்து உங்ககிட்ட வந்து இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி தமத் சொல்வா. இந்த பக்கம் நசீர் கோவப்படுவான், நான் இவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி லூஸ் தரமா என்கிட்ட பேசாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல அஸ்லியா அண்ட் சித்தி தான் காட்டுவாங்க. அஸ்லியா வந்து கத்துவா, எப்படிமா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் இதுக்கு ஓகேவா, ஹீரோயின் வந்து டிவோர்ஸ் பண்ணல, ஹீரோவும் டிவோர்ஸ் பண்ணலன்னு சொல்லிட்டான், இது எல்லாமே பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லே செம்ம கோவத்தோடு கேட்பா. இந்த பக்கம் சித்தி வந்து, என்ன பண்ண சொல்ற, ஹீரோ கிவ் அப் பண்ண மாட்டேன்னு சொல்றான் ஹீரோயின் கிட்ட, அதனால எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்வா. அப்போ வந்து அஸ்லேல, இல்லம்மா நீங்க ஏதோ பிளான் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் மாதிரி பிளான் பண்றீங்க தானே, கரெக்ட் தானே, அக்செப்ட் பண்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரிவெஞ்ச் எடுக்கணும் தானே பிளான் பண்றீங்க, கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்பா. அப்ப சித்தி சொல்வா, இல்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. இதை கேட்டு செம்மையா பிரேக் ஆகி அழுவா. அம்மா நீங்க எப்படி அக்செப்ட் பண்றீங்க ஹீரோயினை, நம்ம அப்பாவை கொலை பண்ண ஆளோட பொண்ணு அவளை எப்படி அக்செப்ட் பண்றது, என்னால அதை அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லே கத்துவா. இந்த பக்கம் சித்தி இல்ல, நம்ம மட்டும் இதை அக்செப்ட் பண்ணலன்னா ஹீரோவை நம்ம லூஸ் பண்ணிடுவோம்,
ஹீரோ லூஸ் பண்ணக்கூடாதான் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்வா. அப்போ அஸ்லேல ஹீரோ ஆல்ரெடி இழந்துட்டான், நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லே சொல்வா. அப்போ சித்தியில் எனக்கு புரியுது, பட் ஹீரோ வந்து உன்னை லவ் பண்ண மாட்டான், உனக்கு அது நல்லாவே தெரியும். யாரையுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணி லவ் பண்ண வைக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்வா. இந்த பக்கம் அஸ்லே செம்மையா கடுப்பாவா. நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ சித்தி சொல்வா, ஹீரோ வந்து உன்னை இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான், எவ்வளோ சீக்கிரம் கிளம்புறியோ அவ்வளோ சீக்கிரம் நல்லதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே அஸ்லே அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுவா. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ ஹீரோயினை காட்டுவாங்க. இங்கே இவங்க 2 பேரும் க்யூட்டாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயின் சொல்வா, என் கையில் இருக்க அந்த ரிங்கை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ ஹீரோயின் சொல்வா, நான் கோவத்தில் எங்கேயோ தூக்கி போட்டேன், அதுக்கப்புறம் என்ன எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஏன்னா அந்த ரிங் ஹீரோ கிட்ட தானே இருக்குது. அப்போ ஹீரோ சிரிச்சுட்டே வந்து அவனோட பாக்கெட்லேருந்து எடுத்து காட்டுவான். இதை பார்த்துட்டு ஹீரோயின் செம்மையாக ஹாப்பி ஆகிடுவா. அப்போ ஹீரோ தான் போட்டு விடுவான். ஹீரோக்கும் வந்து ஹீரோயின் தான் போட்டு விடுவா. அப்போ ஹீரோ சொல்லுவான், இது என்னைக்குமே நீ கழட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ ஹீரோயின்ல, நான் எங்கே கழட்டினேன், நான் எப்பவுமே கழட்டினது இல்லை, உன் கையில் அந்த ரிங்கு இல்லைன்னு ஒன்று தான் நான் கோவத்தில் கழட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்வா. அப்போ ஹீரோ சொல்லுவான், நானும் அந்த கழட்டில், அது கீழே விழுந்துச்சு, அது எங்கே தொலைஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு பத்திரமா எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ இவங்க 2 பேருக்கு அப்போ தான் புரியுது, 2 பேருக்குள்ள அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அதை பற்றி பேசிட்டு ஹக் பண்ணிட்டு க்யூட்டாக இருப்பாங்க. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் சித்தி காட்டுவா. அவள் கிச்சனில் தான் இருப்பா, டீ ரெடி பண்ணிட்டு இருப்பா. அப்போ அந்த டீயில் வந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு டேப்லெட் ஆட் பண்ணுவா. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து அஸ்லே வருவா. வந்தோடனே அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் மாத்திரையை வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கிறா. அப்போது அஸ்லே வந்து கேட்குறா, என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவள் சித்தி சொல்வா, இல்லை உனக்காக தான் வந்து டீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு தான் பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்வா. அப்போ அஸ்லே, இல்லை நீங்கள் ஏன் பண்ணுறீங்க, மெய்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. சித்தி சொல்வா, இல்லை அவங்களாம் இப்போ இல்லை, அதனால நான் பண்ணலான்னு சொல்லிட்டு, இருமுப்போ உனக்கு நான் எடுத்து வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்வா. அஸ்லேவும் அங்கேருந்து போயிடுவா. இங்கே அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீனில் ஜமாலை காட்டுவாங்க. அவன் ஹீரோருக்கு அந்த ஸ்டடி ரூமுக்கு தான் வருவான். வந்துட்டு சொல்லுவான், நீ சொன்ன எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன், எல்லாத்தையும் பண்ணியாச்சு, எனக்கு தெரியும் கொஞ்ச நாள் நீ என் மூஞ்ச பார்த்து கூட பேசல, எனக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது, அதனால நான் இங்கேருந்து கிளம்பலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோ வந்து எதுவுமே பேச மாட்டான், சைலண்டாக தான் இருப்பான். அப்போ ஜமால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கேட்பான், நீயே இப்படி சைலண்டாக இருக்க, என்னை அடிச்சிடு, திட்டிடு, ஏதாவது சொல்லு, நான் உன்னை வந்து துரோகம் பண்ணிட்டேன், உன் பின்னாடி குத்திட்டேன், நீ ஏதாவது சொல்லு, இப்படி சொல்லாமல் பேசாமல் சைலண்டாக இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் அழுவான். அப்போ ஜமால் சொல்லுவான், நான் இங்கேருந்து கிளம்புறேன், இதுக்கு மேலே இங்கே இருக்கிறதுல ஒரு யூஸும் இல்லை, நம்ம எல்லாத்தையும் முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்ப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோ கூப்பிடுவான். அப்போ ஹீரோ சொல்லுவான், நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னை அவ்வளோ ஈஸியாக இங்கேருந்து அனுப்பிடுவேன்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக இல்லை, நீயும் நானும் போன் அண்ட் ஸ்கின் மாதிரி, நம்மளால யாருமே பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்லுவான், போய் ஃப்ரீயா ஏறி எதை பற்றி யோசிக்காத, அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம்லேருந்து ஒன்லி செலிப்ரேஷன் மோடு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் காட்டுவா. அவள் வந்து கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு இருப்பா. அப்போ ஹீரோ வந்து பெட்ஷீட் எடுத்துகிட்டு வருவான். உனக்கு குளிர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் போத்திட்டு 2 பேரும் க்யூட்டாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்லுவான், ஹனிமூனுக்கு எங்கே போகலான்னு யோசிச்சு வச்சிரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயினில், இந்த வீட்லேருந்து எவ்வளோ தூரம் போனாலுமே எனக்கு ஓகே தான், எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ வந்து ஹீரோயின் வந்து லைட்டாக சேட் ஆகிடுவா. அப்போ ஹீரோ கேட்பா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் சொல்வா, இல்லை எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நர்வஸாக இருக்குது, இது எதுவுமே இந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்வா. அப்போ ஹீரோவில், எதுவும் இல்லை, எல்லாத்தையும் கடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மோட்டிவேட் பண்ணுவான். நெக்ஸ்ட் இல்லை ஹீரோ காட்டுவாங்க. ஹைதர் பார்க்கறதுக்காக தான் அவன் வருவான். இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் உள்ள வருவான். வந்துட்டு சொல்லுவான், நான் உங்ககிட்ட பேசணும், உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அங்கே ஹைதரும் உட்காருவான், ஹீரோவும் இந்த சைடு உட்காருவான். அப்போ ஹீரோ கேட்பான், நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஹீரோயின் வந்து ஹாப்பியாக இருக்கணும், பாஸ்ட்ல நடந்த எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணாதான் வந்து அவள் ஹாப்பியாக வந்து மூவ் ஆன் ஆகுவா, அது ஸ்டில் ஓப்பனாக இருக்கிற வரைக்கும் அவனால் மூவ் ஆன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ ஐதர்லாம், இப்போ தான் நீ கரெக்டான வழிக்கு வந்திருக்க, நம்ம முதல்ல பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐதர் சொல்லுவான். அப்போது ஹீரோவில், அதை பற்றிலாம் நீ சொல்லாத, நான் கேட்ட கேள்விக்கு கூட பதில் சொல்லு, எங்கள் அப்பா அம்மா எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஐதர் சொல்லுவான், இந்த விஷயத்த நீ தெரிஞ்சுக்கிட்டு என்ன மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹீரோ கத்துவான், நீ கண்டிப்பாக சொல்லணும், எனக்கு அந்த உரிமை இருக்குது, எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன ஆச்சு தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இருக்குது, நீ சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹைதர் சொல்வான், உங்கள் அப்பா பார்க்கக்கூடாத விஷயத்த பார்த்துட்டாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கேட்பான், என்ன விஷயத்த பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நான் வந்து சில்ட்ரன்ஸை வந்து கடத்தி வெளிநாட்டுக்கு அனுப்புவேன், அதை வந்து அப்பா வந்து பார்த்துட்டாங்க, அதனால தான் வேறு வழியே இல்லாமல் கொலை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கூட ரிசாவோட கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு, 2 பேருக்கும் ஆர்கியூமெண்ட் ஆச்சு,
அதுக்கப்புறமா வந்து ரிசா கோவத்துல வந்து தெரியாம கன்னை வந்து ட்ரிகரை வந்து புல் பண்ணிட்டான். அப்பா இறந்துட்டாங்க. பின்னாடி அவங்க அம்மாவும் வந்தாங்க. அம்மா வந்து கன் வச்சிருந்தாங்க. எங்க அவங்க ஷூட் பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு ரிசா அவங்களே கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹைதர் சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு செம்ம கோவம் வரும் அந்த விஷயத்த கேட்டு. ஹைதர் அடிக்கலான்னு போகும்போது ஹீரோயின் சொன்ன அந்த விஷயம் தான் ஞாபகம் வரும். பொறுமையாரி, கோவப்படாத, ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லியிருப்பா. அந்த விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு இவன் அப்படியே சைலண்ட் ஆயிடுவான். அப்போ ஹீரோ வந்து ஹைதரோட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா போலீஸ் சவுண்டு கேட்கும். ஏன்னா இவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணிருப்பாங்கல்ல, போலீஸ் வருவாங்க, ஹீரோ வந்து புடிச்சிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த ஷிப்மெண்ட்ல வந்து இல்லீகல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது ஹைதரோட பிளான் தானே, புராக் தானே வச்சிருப்பான். ஸோ அதை வச்சுட்டு போலீஸோட சைலன்ஸ் சத்தம் கேட்ட உடனே ஹைதர் வந்து செம்மையா சந்தோஷப்படுவான். நான் சொன்னல நீ வந்து ஜெயிலுக்கு போறேன்னு பாரு, கரெக்டா போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா ஹாப்பியா இருப்பான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து போலீஸ் வருவாங்க. உள்ள வந்தோடனே ஹைதர் வந்து சொல்லுவான், புடிங்க ஹீரோ புடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஏன்னா ஆக்சுவலி இங்க வேற ஒரு விஷயம் நடக்கும். ஸோ போலீஸை வந்து ஹீரோ தான் கூப்பிட்டுருப்பான் ஹைதரை புடிச்சிட்டு போறதுக்கு. ஏன்னா ஹைதர் வந்து ஹியூமன் டிராஃபிக் அண்ட் நிறைய இல்லீகல் ப்ராடக்ட்ஸ்லாம் விற்றுருக்கான்ல. ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து ஹீரோ கிட்ட ஆல்ரெடி இருக்கு. அதை வந்து போலீஸ் கிட்ட கொடுத்து இப்பதான் அரெஸ்ட் பண்றான். கரெக்டா போலீஸ் வந்து ஹைதரை புடிச்சிட்டு போறாங்க. இந்த பக்கம் ஹைதர் கத்துவான், நான் எதுவும் பண்ணல, என்ன புடிச்சிட்டு போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பான். அப்போ ஹீரோ வந்து வெளியே வருவான். வெளியே வந்து பார்த்தா ஹீரோயின் அந்த பக்கம் இருப்பா. அவளும் ஒரு மாதிரி அழுதுட்டு இருப்பா. ஸோ ஹீரோயின் முன்னாடி தான் அவங்க அப்பாவை வந்து கூட்டு போவாங்க. அவளுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஹைதரை கூட்டு போயிடுவாங்க கார்ல ஏத்தி. இந்த பக்கம் எல்லாருமே இருப்பாங்க. புராக், ஹீரோயினோட அம்மா, சித்தி எல்லாருமே இருப்பாங்க. அதை பார்த்துட்டு எதுவுமே யாராலும் எதுவும் பண்ண முடியாது, சைலண்டா இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து சொல்லுவான், எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயினும் ஆமா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்லுவா. அப்ப ஹீரோ சொல்லுவான், இதுக்கப்புறம் நீயும் நானும் மட்டும்தான், எதை பத்தி யோசிக்க வேணாம், எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு எல்லா சாப்டரையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து போவான். இங்க எபிசோட் 86 கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். எபிசோட் 87 நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். கீப் சப்போர்ட்டிங் மீ, கீப் லவ்விங் மீ. See you in the next video. Bye bye.